லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து ஒரு சுப பலன்களை எந்த அளவுக்கு தருவாரோ அந்த அளவுக்கு தன்னுடைய நண்பனுக்கு சனி நிச்சயம் நல்லது செய்ய போகிறார். இந்த 2026 முழுமைக்குமே ஒரு கோல் செட்டிங் வச்சிருந்தீங்கன்னா அந்த கோல் நோக்குன ஒரு முயற்சிகளை நீங்க முன்னெடுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களை கைவிடாது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறதை குரு பார்த்து கொள்வார். இந்த வருடம் ஒரு உத்தியோக உயர்வாகட்டும், வியாபார உயர்வாகட்டும், குடும்பத்தில் நல்லது கெட்டது பார்ப்பதாகட்டும், இது எல்லாத்துலேயுமே சரி உங்களுக்கு கெடுதல்களை கம்மி பண்ணிட்டு நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய வகைக்கு தான் கிரக அமைவுகள் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்க நல்லபடியா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில நான் சொல்வதாக இருக்கேன். நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026க்கான பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னோட இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு மாறுபாடான பலன்களே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ரிஷபராசிக்கு இந்த 2026 என்ன பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் சரி, குருவும் சரி, இந்த 2 பெரிய கிரகங்கள் இந்த வருஷம் முழுமைக்குமே உங்களை ஆட்டுவிக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன சார் ஆட்டுவிக்க போகிறதுன்னு பயமுறுத்துறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், ரிஷபராசிக்கு குரு 3ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு பலன் தரப்போகிறார். இப்போ 3ஆம் வீடுங்கிறது என்னது? முயற்சி ஸ்தானம். முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறத உறுதியாக பெறப்போகிறீர்கள். அப்போ உங்கள் முயற்சிகளுக்கு எந்த அளவுக்கு குறை வைக்காமல் நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகிறது. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போ சனி லாபஸ்தானத்தில் நின்னா சனி ஒரு பாப கிரகமாச்சே, அதுவும் முழு அசுப கிரகமாச்சே, அது எப்படி லாபத்தை தரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறது யாருக்கு யோகம் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் நிற்கக்கூடிய வீடு எது? அது நின்ற வீட்டிலிருந்து உங்களுக்கு 11ஆம் வீடாக அமையும் பொழுது உங்களுடைய ராசியின் அதிபதி யார்? இத்தனை விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ உங்கள் ராசியின் அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனுக்கு சனி என்பவர் மிகுந்த நெருக்கமான தோழன். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து ஒரு சுப பலன்களை எந்த அளவுக்கு தருவாரோ அந்த அளவுக்கு தன்னுடைய நண்பனுக்கு சனி நிச்சயம் நல்லது செய்ய போகிறார் இந்த 2026 முழுமைக்குமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் ஏதாச்சும் ஒரு திட்டம் வச்சுருந்தீங்க, ஒரு கோல் செட்டிங் வச்சுருந்தீங்கன்னா
அந்த கோல் நோக்கின ஒரு முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களை கைவிடாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறதை குரு பார்த்து கொள்வார். ஒரு பக்கம் முயற்சியை எடுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை, முதல் அடியை எடுத்து வைப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை. குரு முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, 3ஆம் வீட்டில். அவர் உங்களுக்கு முழு நற்பலன்களை, ஏன்னா குருங்கிறவர் முழு சுபகிரகம், எப்படியாவது நன்மையை செய்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் எப்படி கெடுதல் பண்ணுவார். ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த வருடம் ஒரு உத்தியோக உயர்வாகட்டும், வியாபார உயர்வாகட்டும், குடும்பத்தில் நல்லது கெட்டது பார்ப்பதாகட்டும், இது எல்லாத்துலேயுமே சரி உங்களுக்கு கெடுதல்களை கம்மி பண்ணிட்டு நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய வகைக்கு தான் கிரக அமைவுகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த 2026 முழுமைக்குமே குருவோடைய நகர்வை காட்டிலும் சனி ஆணி அடித்தது மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருப்பார். ஸோ சனியினால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் முடிந்தால் சுக்கிர கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களுக்கு போயிட்டு வரலாம், திருப்பதி ஸ்தலத்திற்கு போயிட்டு வரலாம். இந்த இடங்களுக்கு சென்று வரும் பொழுது உங்களுடைய லாபங்கள், உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படியாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் பல முறை ஆராய்ந்த பின் இறங்குங்க. உங்களுடைய கோல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரீச் பண்ணவே போகிறீங்க, உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட ட்ராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு அவர் பேர் சொல்கிறேன், பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன், சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026லயாச்சும் ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்போ அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்போ தான் நீங்கள் என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், என் லைஃப் இப்படி தான் சார் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதில் வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையோடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோடு எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி, நேரம், இது 2த்தையும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.